வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். பிங்க் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், சகுனியின் சொல்லப்படாத வரலாறும் மேலும் அவர் கடந்த கால வாழ்க்கையும் பற்றி முழுமையாக காண இருக்கின்றோம். எனவே இந்த பதிவை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக பார்க்கவும். உங்களுக்கு எப்பொழுதாவது இந்த சந்தேகம் வந்துள்ளதா? சகுனி ஏன் இவ்வளவு கொடூரமாக செயல்படுகிறார்? மேலும் அவர் ஏன் பாண்டவர்களுக்கு இவ்வளவு துன்பம் தருகின்றார்? பாண்டவர்களை அழிக்க ஏன் இவ்வளவு திட்டம் தீட்டுகிறார் என்று. மேலும் அவர் கிருஷ்ணனுக்கு இணையான ராஜதந்திரி என்ற பெயரும் பெற்றுள்ளார். அதற்கு காரணம் காலத்தின் கட்டாயமும் அவர் கடந்த காலத்தில் அனுபவித்த பல துன்பங்களும் தான் இதற்கு காரணமாகும். இதுவாக அவர் நேர்ந்த கொடுமைக்கு பழி வாங்குவதற்காகவே அவர் இவ்வாறு செயல்படுகிறார். மேலும் சிறந்த ராஜதந்திரியாகவும் விளங்குகிறார். சிறு வயதாக இருக்கும் பொழுது சகுனி ஆரவர் துருதுருவென்று இருப்பார். மேலும் நன்கு புத்தியுள்ள நன்கு அனைவருடன் பழகும் கள்ளகபடமற்ற மனமாகவும் அவர் இருந்தார். பல சாஸ்திரங்களையும் பல ஞானங்களையும் அறிந்தவராகவும் இருந்தார். ஒருமுறை பீஷ்மர் தன் சகோதரனின் மகனான திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்தார். அதற்கு அவர் பாரத தேசம் முழுவதும் சுற்றித் திரிந்தார். பல்வேறு ராஜ்யங்களுக்கு சென்று திருமண உறவு வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு யாரும் சம்மதிக்கவில்லை. இறுதியாக அவர் காந்தாரத்திற்கு சென்றார். அப்பொழுது காந்தார தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் சுபாலர் ஆவார். அவர் சகுனியின் தந்தை ஆவார். இவர் சகுனியின் தந்தை என்றாலும் கூட பல்வேறு வீர செயல்களை புரிந்தவர். மேலும் வீரர் அவர் மாமன்னரும் ஆவார். அப்பொழுது பீஷ்மர் சுபாலரிடம் பெண் கேட்டு சென்ற பொழுது அவர் ஒத்துக்கொண்டு விட்டார். அதற்கு காரணம் அஸ்தினாபுரம் என்ற பெரிய ராஜ்யத்துடன் மன உறவு வைக்க வேண்டும் என்ற எண்ணமும் மேலும் பீஷ்மரை எதிர்க்க முடியாத சூழ்நிலை அமைந்ததன் காரணமாகவே அவர் ஒத்துக்கொண்டு விட்டார். ஆனால் பீஷ்மர் காந்தாரத்திற்கு செல்லும் பொழுது, அதாவது பெண் கேட்டு செல்லும் பொழுது பெரும் படைகளுடன் சென்றார். அவர் தனி ஒரு நபராக பெண் கேட்டு செல்வது போல் அவர் செல்லவில்லை. மாறாக பெரும் படையினை கூட்டிக் கொண்டு படை நடத்துவதற்காகவே அங்கு செல்வது போல் அங்கு சென்றார். எனவே பீஷ்மர் பெண் கேட்டு சுபாலர் மறுத்துவிட்டால் அவர் நம்மை தாக்கி விடுவார், அவர் நம்மளை அழித்து விடுவார், நம் நாட்டின் பிரஜைகள் அனைவரும் துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்று எண்ணிக்கொண்டு இருந்த சுபாலர் அந்த திருமண சம்மதத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். மேலும் திருதராஷ்டிரர் பிறவிலேயே பார்வையற்றவர் தான். அதனை தெரிந்தும் தன் மகளான காந்தாரியை அவளுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணியிருந்தார். எனவே காந்தாரிக்கும் திருதராஷ்டிரருக்கும் திருமணம் செய்ய சுபாலரும் ஒப்புக்கொண்டு விட்டார். பீஷ்மரும் அதற்கு ஏற்பாடு செய்து விட்டார். இது ஒரு சம்பவம் தான். ஆனால் அதற்கு பின் வந்த சம்பவம் தான் சகுனியின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. எனவே திருதராஷ்டிரருக்கும் காந்தாரிக்கும் திருமணமானது முடிந்தது. அதன் பின் சில உண்மைகளானது வெளியே வந்தது. அந்த உண்மை என்னவென்றால், அந்த உண்மையான காரணம் யாதெனின் காந்தாரிக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து விட்டது என்ற உண்மை. நீங்கள் நினைக்கலாம் காந்தாரிக்கு எப்பொழுது திருமணம் முடிந்தது என்று. ஆனால் காந்தாரிக்கு செவ்வாய் தோஷமானது இருக்கிறது, அதாவது கலத்திர தோஷம். அவ்வாறு செவ்வாய் தோஷம் கொண்ட காந்தாரிக்கு திருமணம் செய்து வைத்தால் இவர் கணவரின் ஆயுளானது இருக்காது, மேலும் இறந்து விடுவார் என்பது அந்த தோஷத்தின் விளைவாகும். அதற்காகவே சில சாஸ்திரங்களை அறிந்த சில நல்ல தோசகர் சுபாலருக்கு ஒரு அறிவுரை வழங்கினார்கள். அந்த அறிவுரை யாதெனின், உங்கள் மகள் காந்தாரிக்கு திருமணம் தோஷம் இருக்கிறது, அதாவது செவ்வாய் தோஷம் இருக்கிறது, திருமண தடையும் ஆகும், மேலும் கணவரின் ஆயுளுக்கு பங்கம் விளைவிக்கும் இது. எனவே இந்த நிலையில் உங்கள் மகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைத்தால் அவர் கனவில் இறந்து விடுவார் என்ற செய்தியினை அந்த குருமார்கள் சுபாலர் மன்னருக்கு தெரிவித்தார்கள். அதாவது காந்தாரிக்கு திருமணம் தோஷம் விலகிவிட்டுத்தான் அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதை அதை உறுத்தார்கள் சுபாலர் மன்னருக்கு. இப்பொழுது திகைத்து போய் நின்ற சுபாலர் மன்னர் இதற்கு ஒரு உபாயம் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் கூறினார்கள், உங்கள் மகளுக்கு சாஸ்திரப்படி ஒரு ஆட்டுக்கிடாயுடன் திருமணம் செய்து நடத்துங்கள். அவ்வாறு திருமணம் முடிந்த பிறகு அந்த ஆட்டுக்கிடாயினை பலி கொடுத்து விடுங்கள். கணவன் இறந்த சம்பவம் போல ஒரு சடங்கு நடத்துங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் இந்த செவ்வாய் தோஷமானது விலகிவிடும். மேலும் உங்கள் மகள் தீர்க்க சுமங்கலியாகவும் உங்கள் மருமகனான திருதராஷ்டிரரும் நீண்ட ஆயுளுடன் இருப்பார்கள். எனவே அந்த சடங்கினை விரைவாக செய்யுங்கள் மன்னரே என்று உரைத்தார்கள் அந்த குருமாக்கள். இதனை ஒத்துக்கொண்ட மன்னர் சுபாலர் அதை செய்து முடித்தார். இந்த ரகசியமானது ரகசியமாகவே செய்யப்பட்டது, யாருக்கும் தெரியாத வண்ணம். இதை ஒற்றர்கள் வாயிலாக பீஷ்மருக்கு தெரிய வந்தது. அஸ்தினாபுரத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானமா என்று நினைத்தார் பீஷ்மர். இந்த சம்பவமானது வெளியே தெரிந்தால் அஸ்தினாபுரத்தின் கௌரவம் என்ன ஆவது, மேலும் அஸ்தினாபுரத்திற்கு பெரும் அவமானம், மேலும் நமது மாலை மரியாதை மேலும் மானம் அனைத்தும் போய்விடும் என்று எண்ணிய பீஷ்மர் இதனை மறைக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டினார். இறுதியாக இதற்கு காரணமான மன்னர் சுபாலரும் அவரது குடும்பத்தினரும் உறவினர்களும் யாரும் உயிர் பிழைக்கக்கூடாது என்று ஒரு சதி செயலும் புரிந்தார். எனவே அனைவரையும் சிறைப்பிடிக்க ஆணையிட்டார், எண்ணினார், அதனை முடித்து விட்டார். அந்த திருமணம் முடிந்த கையோடு பீஷ்மர் காந்தாரத்திற்கு புறப்பட்டு காந்தார தேசத்து வீரர்களை வெற்றி பெற்று வீரர்களை கொன்றுவிட்டு மேலும் மன்னரான சுபாலரையும் அவர் உறவினர்களையும் அனைவரையும் சிறைப்பிடித்தார். எனவே சுபாலர் மற்றும் அவர்களது குடும்பத்தார் அனைவரும் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் பீஷ்மரால். அவர்கள் அனைவரும் சிறைப்பிடிக்கப்பட்டாது போதாது என்று காராகிரகத்தில் அடைத்தார்கள், அதாவது பாதாள சிறையில். இந்த பாதாள சிறையில் எந்த விதமான சலுகையும் செய்யவில்லை. மாறாக உணவு கூட சரியாக வழங்கவில்லை. அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை, அதாவது 3 மட்டும் உணவு வழங்கப்பட்டது. அதுவும் சரியாக கொடுக்கவில்லை. 1:10 என்ற விகிதம் அளவிற்கு, அதாவது 1/10 என்ற விகிதத்திற்கு அளவில் அவர்களுக்கு 3 வேளையும் உணவானது வழங்கப்பட்டது.
சகுனிக்கும் பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதாவது இப்பொழுது துரியோதனனுக்கு 100 சகோதரர்களை இருப்பதைப் போல சகுனிக்கும் 100 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அது சொல்லப்படாத ஒரு கதையாகும், உண்மையும் ஆகும். மேலும் மன்னர் சுபாலர், அவரது சகோதரர்கள், அவரது உறவினர்கள், மேலும் அவர்களின் பெண்கள் அனைவரையும் இந்த சிறையிலிருந்து நாம் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணினார். திட்டமானது தோல்வியில் முடிந்தது. பீஷ்மரை எதிர்த்து அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தன் குடும்பம் இவ்வளவு வேதனைப்படுவதற்கு காரணம் அந்த பீஷ்மரே. எனவே அந்த பீஷ்மரை மானம் அழித்து விட வேண்டும். மேலும் பீஷ்மரின் வம்சத்தில் ஒருவர் கூட மிச்சம் வைக்காமல் அனைவரையும் அழிக்க வேண்டும் என்று எண்ணினார். மேலும் நாம் அனைவரையும் சிறைப்பிடித்து இப்படி பாதாள சிறையில் நம்மளை அடைத்து வைத்து நாம் அனைவரையும் துன்பப்படுகின்ற அந்த குரு வம்சத்தை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்று எண்ணினார். அப்பொழுது நாட்கள் செல்ல செல்ல தினமும் அவர்களுக்கு உணவு வழங்கும் வீரர்கள் வந்தார்கள். உணவை வழங்கிவிட்டு சென்றார்கள். மேலும் அந்த உணவானது 1/10 என்ற விகிதத்தில் வழங்கப்பட்டது என்று நான் கூறியுள்ளேன். எனவே அந்த உணவை யார் முதலில் உண்பது என்று போட்டி போட்டுவிட்டு அதனை சித்தி விட்டார்கள் அனைவரும். எனவே இவ்வாறு பல நாட்கள் நடைபெற்றது. பசியின் காரணமாக அனைவரும் சில நாட்களிலே இறந்து விட்டார்கள். எனவே மிச்சம் இருக்கும் வம்சத்தை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிய மன்னர் சுபாலர் நம்மில் யார் சிறந்தவர், மேலும் புத்தி கூர்மை உடையவர் என்று ஆலோசித்தார் அவர்களுக்குள். எனவே அவர்களுக்கு இந்த உணவை வழங்குவோம். அவர் உழைப்பிழித்தால் மட்டும் போதும். அவர் மட்டும் உயிர் பிழைத்து இருக்க வேண்டும். அவர் மட்டும் இருந்தால் போதும், நம் வம்சம் தலைக்கும், பீஷ்மரை அழித்து விடலாம் என்று சதித்திட்டம் தீட்டினார் மன்னர் சுபாலர். இது சதித்திட்டம் அல்ல, ஒரு வேதனையின் வெளிப்பாடாகும். எனவே தினமும் ஒவ்வொன்றின் ஒவ்வொருவராக அனைவரும் இறந்தார்கள். ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு உறவினர்களும், ஒவ்வொரு சகோதரர்களும் சகுனியின் கண் முன்னாடியே பசியின் காரணமாக ஒவ்வொரும் துடிதுடித்து இறந்து போனார்கள். இந்த சம்பவத்தை அனைத்தும் சகுனி ஆனவன் கண்கூடாக பார்த்தான். நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. சகுனியின் மனதில் எவ்வளவு வன்மமும், எவ்வளவு துக்கமும், மேலும் எவ்வளவு வேதனையும், துன்பமும், துயரமும் இருந்தால் அவர் இவ்வாறு பார்த்திருப்பார். அந்த சம்பவத்தினை பல்வேறு வகையான சிக்கல்களையும் அனுபவித்து விட்டார் அவர். இது ஒரு கொடூரத்தின் உச்சமாகும். தன் கண் முன்னாடியே அனைத்து சகோதரர்களும், உறவினர்களும், நண்பர்களும், தனது தேசத்து பெண்களும், வம்சத்தில் ஒருவர் கூட மிச்சம் வைக்காமல் அனைவரும் மடிந்ததை, அந்த கோர காட்சியினை சகுனி கண்கூடாக பார்த்தார். அந்த சம்பவமானது போரில் கிடையாது, பசியின் காரணமாகவே பசியால் மடியார்கள். அந்த சகுனி மனமானது இறுகிவிட்டது. மேலும் பீஷ்மரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணமும் மேலும் வைராகியமும் அவர் மனதில் வேரூன்றி நின்றது. தன் அனைத்து 100 காந்தார சகோதரர்களும் இறந்து விட்டார்கள். தன் சகோதரியான காந்தாரி கணவனே தெய்வம் என்ற நோக்கில் கண்களை வஸ்திரத்தால் மறைத்து தவ வாழ்வை மேற்கொண்டு இருக்கிறார்கள். மேலும் தாய் தந்தையர் என்ற அனைவரும் இறந்து விட்டார்கள். சகுனி மட்டுமே உயிர் பிழைத்தார். இந்த சம்பவத்தை அனைத்தும் ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை சகுனியால். தன் குடும்பத்தை சிதைத்து விட்டான் அந்த பீஷ்மர். இந்த பீஷ்மரை எப்படியாவது போரில் நாம் வீழ்த்த வேண்டும். ஆனால் போர் புரிய முடியாது நம்மால். நம்மை விட பல்மடங்கு, அதாவது 1000 மடங்கு சக்தி மிகு இந்த மிருக பலத்தினை கொண்ட பீஷ்மரை நாம் போரில் வெற்றி கொள்ளவே முடியாது. ஆனால் எப்பேற்பட்டாவது, அதாவது இந்த தியாகத்தினை செய்தாவது பீஷ்மரை நான் வீழ்த்துவேன், என் தந்தைக்கு சத்திய வாக்கை நான் நிறைவேற்றுவேன் என்று அப்பொழுது உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் சகுனி. இறந்தவர்களுக்கு அந்திம சடங்கினை நடத்திவிட்டு, அதாவது காராகிரகத்தில் ஒவ்வொருவராக மடியும் பொழுது அவர் வெளியேறி அவருக்கு இறுதி மரியாதை செய்து விட்டார் சகுனி. மேலும் தன் தந்தை இறுதியாக இறந்து விட்டார். அவர் இறப்பதற்கு முன்பு ஒன்று கூறினார், நீ எப்படியாவது உயிரோடு இரு மகனே என்று. நீ அந்த பீஷ்மரை பழி தீர்க்க வேண்டும். மேலும் நம் குடும்ப அழிய காரணமாக இருந்த அவன் வம்சத்தில் ஒருவர் கூட மிச்சம் வைக்காமல் அனைவரையும் போரில் வெற்றி பெற வேண்டும், கொன்று குவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் மன்னர் சுபாலர். பீஷ்மர் ஒவ்வொரு தினமும் அணுவணுவாக சித்திரவதை பட வேண்டும், இதனை விதைக்கிறேன் உன் மனதில் என்று உரைத்தார். இந்த சம்பவமானது எப்பொழுதும் உன் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். மேலும் இந்த சம்பவமானது உன் மனதில் எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும் என்று உன் ஒரு காலை நான் உடைக்கப் போகிறேன் என்று கூறிவிட்டு சகுனியின் வலது காலை அடித்து உடைத்தார். மேலும் சகுனியின் வலது காலானது ஊனமாகி விட்டது. அவர் கால் இழுத்து இழுத்து நடக்கும் பொழுது அவருக்கு பீஷ்மர் செய்த கொடுமை மட்டுமே நினைவுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே மன்னர் சுபாலர் தன் மகனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை வழங்கினார். மன்னர் சுபாலர் ஒன்று கூறினார், இப்பொழுது நான் இறந்து விடுவேன். நான் இறந்த பிறகு என் தொடை எலும்புகளை வைத்துவிட்டு, அதாவது என் வலது காலில் உள்ள தொடை எலும்புகளை நீ எடுத்துக்கொண்டு ஒரு பகடையாக மாற்றிக்கொள். அவ்வாறு நீ பகடையாக மாற்றி நீ சூதாடினால் அந்த சூதாட்டத்தில் நீ மட்டுமே ஜெயிப்பாய். நீ விரும்பும் எண்ணானது உனக்கு அந்த பகடையில் விழும். நான் உனக்கு எப்பொழுதும் துணையாய் இருப்பேன் இந்த பகடை ரூபத்தில் என்று உரைத்தார் மன்னர் சுபாலர். என்று வாக்குறுதியும் வழங்கினார். வாக்குறுதி வழங்கிவிட்டு அவர் இறந்து விட்டார். அவர் இறப்புக்கு பிறகு அந்த தொடை எலும்பினை எடுத்து ஒரு பகடையாக மாற்றி விளையாட ஆரம்பித்தார். இப்பொழுது சகுனியின் மனநிலையை சற்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே. மேலும் அனைவரையும் அழித்த பீஷ்மரை நம் போரில் வெற்றி பெற வேண்டும். நம் குடும்ப அழிவிற்கு காரணமான பீஷ்மரை போரில் தோற்கடிக்க வேண்டும். நம் கண்முன்னே நிகழ்ந்தது கொடுமை, அதனால் நாம் செய்வதறியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றோம் என்ற நிலையில்தான் சகுனியின் மனமானது இவ்வளவு வன்மத்துடன் இருந்தது. அதன் காரணமாகவே அனைத்து நாட்டு மன்னர்களையும் போரில் கலந்து கொள்ள வைத்து, மேலும்
துரியோதனனுக்கு ஆதரவு திரட்டி குரு வம்சத்தை அழிக்க திட்டம் தீட்டினார். எனவே கிருஷ்ணரை விட சகுனியே சிறந்தவர்தான். தன் மைத்துனனை காப்பாற்ற வேண்டும், மேலும் தன் மைத்துனனின் மகன் நாடாள வேண்டும் என்று நினைத்த கிருஷ்ணன் செய்தது சரி என்றால் தன் குடும்ப அழிவிற்கு காரணமான பீஷ்மரை போரில் வெற்றி பெற வேண்டும், போரில் அவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்த சகுனிதான் சிறந்தவர் ஆவார். எனவே சகுனிதான் உண்மையான மகாபாரதத்தின் நாயகன் ஆவார், அதாவது கதாநாயகன். இதுவே சகுனியின் சோக கதையும் மேலும் துன்பமிகு துயரமிகு இளமை காலமும் ஆகும். நன்றி, வணக்கம். எனவே அனைவரையும் இழந்த சகுனி பசியின் காரணமாக துடிதுடித்தார் சிறையில். எனவே அப்பொழுதும் பீஷ்மர் ஒரு திட்டம் தீட்டினார். சகுனியும் வதம் செய்து விடுவோம், அவ்வாறு செய்தால் இந்த ரகசியம் வெளியே வராது, மேலும் நமக்கும் பிரச்சனை இருக்காது என்று உடைத்தார். அப்பொழுது காந்தாரி அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. மாறாக சகுனிக்கு மட்டும் உயிர் பிச்சை வழங்குங்கள், அவனை உயிருடன் விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். மேலும் அவன் சிறிய பாலகன் ஆவான், சிறுவன் ஆவான் என்று உரைத்தார் காந்தாரி. காந்தாரியின் வேண்டுகோளுக்கு இணங்க பீஷ்மர் சகுனிக்கு உயிர் பிச்சை வழங்கினார். மேலும் அஸ்தினாபுரத்திற்கு ஒரு மந்திரியாகவும் நியமித்தார். ஆனால் அவருக்கு காந்தாரம் என்ற ஒரு நாடு இருக்கிறது. சிறையில் இருந்து வந்த சகுனி ஒரு திருமணம் செய்து 10 குழந்தைகள் பெற்றார். அவருக்கு 10 மகன்கள் இருக்கின்றார்கள். தன் மகன்களை அரியாசனத்தில் அமர வைத்து அஸ்தினாபுரத்திற்கு தங்கி அவருக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து விட்டார். மேலும் எத்தனையோ முறை தன் மகன்கள் காந்தாரத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தும் தன் வரமாட்டேன் என்று உரைத்தார். அதற்கு காரணம் அவர் மகன்களுக்கு தெரியாது. மேலும் பீஷ்மருக்கு பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவர் மனதில் இருந்தது. பீஷ்மரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம். பீஷ்மர் அழியும் வரை நான் வரமாட்டேன் என்று சூளுரைத்தார் அவன் மகன் முன்னிலையில். இறுதியாக பீஷ்மரை போரில் பாண்டவர்கள் கையாலேயே வீழ்த்த செய்தார் சகுனி. இறுதியாக குரு வம்சத்தின் அழிவையும் கண்டுவிட்டார். அனைத்து நாட்டு மன்னர்களின் அறிவையும் கண்டுவிட்டார். மேலும் போரில் 8ஆம் நாளில் தன் 8 மகன்கள் அரவானான் கொல்லப்பட்ட பிறகும் மௌனம் சாதித்தார். இறுதியாக தன் 2 மகன்களையும் நகுலன் மற்றும் சகாதேவன் கையில் இறந்த பிறகும் பொறுமையாகத்தான் இருந்தார். குரு வம்சத்தை அழித்த நிம்மதியானது அவருக்கு கிடைத்தது. தந்தைக்கு செய்த சத்தியவாக்கும் அவர் மனதில் என்று நிறைவேறியது என்று உணர்ந்த சகுனி ஆனவர் தன்னால் முடிந்தவரை போர் புரிந்து வீரமாக போர் செய்தார். மேலும் 18ஆம் நாள் போர் இறுதியில் சகாதேவனால் கொல்லப்பட்டார். சகுனி ஆனவர் வீரமரணம் எய்தினார். மேலும் வீரனாகவே மடிந்தார். அவர் லட்சியம் நிறைவேறிவிட்டது என்ற எண்ணத்தில் நிம்மதியாக மரணித்தார். இதுவே சகுனியின் சோக கதை மற்றும் சொல்லப்படாத உண்மையுமாகும். நன்றி, வணக்கம். ஓம் கிருஷ்ணாய நமக. கிருஷ்ணனை நம்புங்கள், உங்களுக்கு அனைத்து நன்மையும் கிருஷ்ணரை செய்வார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.